விஜய் அண்ணாக்காக ஓனா சாங் எழுதியிருக்கேன். எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பல்லாமா? விஜய் அண்ணா வாராரே, உங்க தலையெழுத்த மாத்த போறாரே, அதுக்கு ஒட்டு போடுங்க, ஒட்டு போடுங்க. விஜய் அண்ணா ஜெயிச்சா தமிழ்நாடு பிளாஸ்டே பிளாஸ்டே. விஜய் அண்ணா தான் சிஎம், விஜய் அண்ணா தான் சிஎம். வாங்கண்ணா வணக்கம் அண்ணா, ஒட்டு போட்டு ஜெயிக்க வையண்ணா. விஜய் அண்ணா தான் சிஎம், விஜய் அண்ணா தான் சிஎம். வாங்கண்ணா வணக்கம் அண்ணா, ஒட்டை போட்டு ஜெயிக்க வையண்ணா. பார்த்தீங்களா, இந்த வாட்டி இந்த தலைவனை மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து இழப்பு மக்களுக்கு தான். ஏன்னா உங்கள் பிள்ளைக்காக, உன் மகனுக்காக, உன் பெண் பிள்ளைக்காக கண்டிப்பாக வந்து விசில் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஏன்னா நாங்களாம் அரசியலே தெரியாது எங்களுக்கு. ஆனால் விஜய் அண்ணன் வந்தோடனே அரசியல் பேசுகிறோம். அதுக்கடுத்தது வந்து நாட்டில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் எடுத்து பேசுகிறோன்னா விஜய் அண்ணா தான். இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், அந்த காலத்தில் எப்படி மக்கள் ஏமாந்து இந்த சீரியல் பார்த்து அதுக்கடுத்தது வந்து 200 இயங்கி கிடக்குறாங்க. இப்போ எங்கள் ஊரில் நைட்டு 11 மணிக்கு வராங்க 1000 தூக்கின்னு. என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. அது உங்களோட காசுன்னு சொல்கிறீங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து 200 வாங்கின்னு இருக்கீங்களோ, ஓட்டுக்காக காசு வாங்குறீங்களோ, தமிழ்நாட்டில் கடன்கள் வந்து அதிகரிச்சுன்னே இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பொருளாதாரத்தில் கண்டிப்பாக அடிப்படும். அது சொன்னால் ஒருத்தவங்களுக்கும் மண்டையில் புரிய மாட்டேருக்கு. இப்போதைக்கும் என்ன சொல்கிறேன்னா, ஏமாந்ததெல்லாம் போதும், சிந்திச்சு கரெக்டாக 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா? இப்போதைக்கு இந்த வருஷம் 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இப்போதைக்கும் தளபதி வராருன்னா விசில் சின்னத்துக்கு போயிட்டு எதுவுமே யோசிக்காதீங்க. போயிட்டு விசில் சின்னத்துக்கு கண்டிப்பாக ஆதரிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நாளை நல்லதே நடக்கும். 4ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தளபதி வரப்போகிறாரு நம்மளுக்காக. திரையிலிருந்து நம்மளுக்காக சாமி வந்துடுச்சுடா டே நம்ம ஊருக்கு, அந்த மாதிரி நம்ம கூட வாழ வருது சாமி. 4ஆம் தேதி சாமி நம்ம கூட வாழ வருது. கண்டிப்பாக இந்த சாமியை விட்டுறாதீங்க. ஏமாந்ததெல்லாம் போதும், புரியுதுங்களா? நன்றி.